எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே நீட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டது நேற்று. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்டிஏ அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க வந்து டஃப் கொஸ்டின் பேப்பரை வந்து செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த நீட் எக்ஸாம் இந்த எக்ஸாம் ஆக்சுவலி இது வந்து மே 3 வந்து அதில் பேப்பர் லீக் ஆச்சு அப்படிங்கிறனால திரும்பி வந்து வேறு டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதாவது நேற்று இதில் வந்து கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் வந்து ரொம்ப வந்து டஃப்பாக இருந்தது ப்ரீவியஸ் எக்ஸாமை விட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரவுண்ட் 25% ஆஃப் 1.42 லேக் கேண்டிடேட்ஸ் அதில் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு டேர்ன் அப் ஆகலை அப்படிங்கிறத எக்ஸாமுக்கு அந்த ஸ்டேட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்டேட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்து அந்த நம்ம மாநிலத்தில் வந்து ஜஸ்ட் 75% அட்டண்டன்ஸ் தான் இருந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. சென்னையில் 22,115 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்காங்க எக்ஸாமுக்கு. பட் 17,273 தான் எக்ஸாமுக்கே அப்பியர் ஆகியிருந்திருக்காங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வெயில் அந்த இதெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் அதை அட்டன் பண்ண வந்தாங்க எக்ஸாம்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராத காரணத்தினால க்யூஸ் வந்து அங்கே பெருசாக இல்லை ஃப்ரண்ட் ஆஃப் எக்ஸாம் சென்டர்ஸில் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ரொம்ப நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11 வந்து மத்தியானம் எக்ஸாமுக்கு சில பேர்லாம் வந்து 11 வந்து எக்ஸாம் சென்டர்ஸ்க்கெலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. லஞ்சை கூட ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது 3 லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வந்து அங்கே இருந்தது ஸ்மூத்தாக அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஒரு கேண்டிடேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாம் எழுதினவங்க வந்து மீனம்பாக்கத்தை சேர்ந்தவங்க. அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் சாப்டர்ஸ்லேருந்து வந்திருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கேல்குலேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் ஆன்சர் அந்த இதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பேப்பர் வந்து மாடரேட் வந்து இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் தடவை டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து பச்சையப்பாஸ் காலேஜில் எக்ஸாம் எழுதியிருந்திருக்காங்க நீட்டு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த ஒமிட்டிங் ப்ரிப்பரேஷன்லாம் கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட அந்த இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எக்ஸாமுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பேப்பர்ஸ் வந்து ரொம்ப அதாவது கான்செப்ட் ஓரியன்டாக இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தடவை வச்ச எக்ஸாமில் எக்ஸ்ட்ரா டைம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயாலஜி வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஃபிசிக்ஸ் அந்த ப்ரீவியஸ் எக்ஸாமோட வந்து பயாலஜி இந்த தடவை கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுடைய வெர்ஷனை சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்தது அண்ட் ட்ரிக்கியாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து டஃப்பாக இருந்தது பிகாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலதெல்லாம் வந்து என்னென்னா கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸும் லென்த்தியாக இருந்தது அண்ட் ஸ்கோர்ஸும் வந்து இப்போ சிமிலர் அந்த 220-25 ஸ்கோர்ஸ் அந்த மாதிரி தான் சிமிலராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அகாடமிக் ஹெட் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஆலன் கேரியர் இன்ஸ்டிடியூட் தமிழ்நாடு புதுச்சேரியோட ஹெட்டு வந்து சொல்லியிருக்காரு. ரிஷி குளோபல் எஜுகேஷன் ஹெட்டு வந்து அவர் என்ன நீட்டை பற்றி சொல்லியிருக்காருன்னா வந்து ஃபிசிக்ஸ் கொஸ்டின் வந்து எப்படின்னா தியரி பேஸ்டாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ரீட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய தடவை வந்து அதை படிக்க வேண்டியிருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். லாஸ்ட் டைம் வந்து கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தது. பட் இந்த தடவை வந்து எப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினாக இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலாக கொஸ்டின் பேப்பர் வந்து மாடரேட்லி டிஃபிகல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதான் மெடிக்கல் கட் ஆஃப் வந்து ஸ்லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் எக்ஸாம் நடந்திருக்கு, இன்னொரு இன்சிடெண்ட்டும் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாங்க. அதாவது 2 நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்கள் உயிரை தானே மாய்த்து கொண்டார்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கிருஷ்ணகிரியில், இன்னொன்று வந்து தருமபுரியில் சாட்டர்டே அன்னைக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இது எக்ஸாம் ஆரம்பிக்கிற இது போகிறதுக்கு கொஞ்சம் மணி நேரங்கள் முன்னாடி தான் இதை வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
கிருஷ்ணகிரியில் அந்த ஒரு பையன் வெற்றி ஆனந்தம் அப்படின்னு சொல்லி 20 வயசு, அவன் வந்து வீட்டில் இறந்துட்டான் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. டிஎன்ஹெச்பி காலனியில் ஹொசூரில். இன்னும் வெற்றி ஆனந்தன் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தான். பாஸ்ட் 3 இயர்ஸா அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ரிப்பீட்டடாக வந்து செட்பேக் இருந்தது அவனுடைய ப்ரீவியஸ் அட்டம்ப்ட்ஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவன் வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருந்திருக்கான். அதுவும் இல்லாமல் வந்து பயந்துருக்கான். அந்த ஃபெயில்யூர் அந்த இதை வந்து திரும்பி அது அந்த மாதிரி ஏதாவது ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்திருக்கான். அவங்க அப்பா வேலைக்கு போயிருக்கும்போது, அவங்க அம்மாவும் இங்கே கடைக்கு போயிருக்கும்போது இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நோட்டு அது இறந்ததுக்கப்புறம் வந்து அவங்க எழுதி வச்சுருப்பாங்கள்ல, அதை வந்து நோட்டை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. அது வந்து அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்கு. வெற்றி ஆனந்த் டீட்டெயில்டாக வந்து அந்த மென்டல் அந்த இது அகானி பற்றி எல்லாத்தையும் சொல்லியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னால் சரியாக தூங்க முடியல, ஒரு சில மாதங்களாக இந்த பயத்தினால, நீட்டுடைய பயத்தினால அப்படிங்கிறத அவன் எழுதி வச்சுருக்கான் அதில். அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸு, அவங்க அண்ணா எல்லாருக்கும் சாரி இன்னும் சொல்லி அவன் அந்த நோட்டில் எழுதியிருக்கான் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. இன்னொன்று வந்து ரோஷினி அப்படிங்கிற பொண்ணு எண்டப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டில் சேம் அந்த இதில் வந்து முடிவு எடுத்திருக்கு. அந்த டைமில் அவங்க அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இல்லை. அந்த பொண்ணு 12th ஸ்டடீஸ் லாஸ்ட் இயர் முடிச்சிருக்காங்க. அப்புறம் ப்ரைவேட் கோச்சிங்கும் போயிருக்காங்க நாமக்கல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க 2 months ago ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஓனாக. அவங்க அப்பா ராமகிருஷ்ணன்னு சொல்லி அவங்க அப்பா தான் வந்து பார்த்துருக்காங்க அந்த பொண்ணு வந்து இறந்து கிடந்ததை. சாட்டர்டே அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தப்போ அந்த மாதிரி ஒரு துர்சம்பவம் நடந்ததை பார்த்துருக்காங்க. இந்த இறப்புக்கு வந்து காரணம் என்னன்னு போலீஸ் வந்து அது அஃபீஷியல்ஸ் கன்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து எக்ஸாமோட ஸ்ட்ரெஸ்ஸா இல்லாட்டி வந்து அதுதான் வந்து டெஃபினட்டிவ் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத அது வந்து 2 பேரோட பாடியும் வந்து போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரோப் வந்து இப்போ ஆனில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. யூனியன் கவர்மெண்ட் அதாவது நீட்ஸ் அந்த இதில் வந்து தற்கொலைகள் நிறைய நடக்குதுல்ல அதில் டிஎம்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் விங்கு வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் நடத்துவாங்க சண்டே அன்னைக்கு டியூஸ்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீட் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுலேருந்து நிறைய ஃபோர்ஜரி இன்சிடென்ட்ஸ் எவ்ரி இயர் வந்து அந்த இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது நீட்டு வந்து கேன்சலேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து சென்டர்கிட்ட. இந்த தடவை வந்து அந்த நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணி அதை லீக் அவுட் ஆச்சு இல்லை அந்த கொஸ்டின் பேப்பர். அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறமே வந்து 15 பேர் தன்னுயிரை வந்து தானே மாய்த்து கொண்டார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அக்ராஸ் த கண்ட்ரி. இது வந்து டிஎம்கே ஸ்டூடெண்ட்ஸ் விங் செக்ரட்டரி ஜே வீரமணி அப்படிங்கிறது வந்து கண்டம் பண்ணியிருக்காரு. யூனியன் பிஜேபி கவர்மெண்ட்டு அப்புறம் வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து கண்டிப்பாக அது நடக்கும் டியூஸ்டே அன்னைக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பிஎம்கே பிரசிடெண்ட் அன்புமணி ராமதாஸ் அவருமே வந்து எக்ஸில் வந்து சொல்லியிருக்காரு. வித்தின் தி ஸ்பேன் ஆஃப் 24 hours அதாவது 2 உயிர்கள் வந்து போயிருக்கு அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காரு. அதான் இவங்க உயிரை மாற்றிக்கிட்டாங்க அதை பற்றி தான் சொல்லியிருக்காரு அவர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுனால நீட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக பேன் பண்ணப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அக்ராஸ் த கண்ட்ரி. இல்லாட்டி வந்து அட்லீஸ்ட் வந்து தமிழ்நாடுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுக்கணும் நீட்லேருந்து அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எடப்பாடி அவருமே வந்து அதை சொல்லியிருக்காரு. டிசிகே சீஃப் திருமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு இஷ்யூ பண்ணியிருக்காரு ஸ்டேட்மெண்ட், கண்டம் பண்ணுங்கள் நீட்டுடைய அந்த இது வந்து இறப்புகள் நிறைய ஆயிட்டிருக்கு அப்படிங்கிறதுனால டிவிகே கவர்மெண்ட் அர்ஜ் பண்ணுங்கள், லீகல் ஸ்டெப் எடுக்கணும் இதுக்கு நீங்கள், அதாவது எக்ஸம்ஷன் கேட்கணும் அந்த நீட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். இது வந்து தன்னுயிரை தானே மாய்த்து கொள்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்வு கிடையாது. இதுக்கு வந்து நம்ம முடியலை அப்படின்னா அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நம்ம எடுத்து படிச்சுக்கலாம். அந்த மாதிரி படித்து அதில் கூட நம்ம வந்து மேலே வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. இறந்த அந்த 2 பேருடைய ஆத்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.